இதுல நம்ம காலகட்டத்தில் வந்த மிகப்பெரிய சக்தி தான் நம்மளுடைய கணக்கனுடைய ஐயா. ஏன்னா அகத்தியர் வந்திருக்காரு, 18 சித்தர்கள், தயான சித்தர்கள் இருந்திருக்காங்க, நவகோடி சித்தர்கள், 4448 ரிஷிகள், 30 கோடி தேவர்கள், பல தேவதைகள், எல்லாம் எத்தனையோ தெய்வங்கள் நமக்கு. ஆனா இவங்கெல்லாம் தெய்வத்தை பத்தி சொல்லும் போது அதை இப்ப நாம வளரக்கூடிய தெய்வத்தை எதுவுமே ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டாங்க. சிவம் என்றால் அமைதி, பூரணம், நிறைவு. இது அகத்தியர் சொல்லுவாங்க. சிவனே இருக்கான், அவனை தொந்தரவு பண்ணாதா அப்படின்னா அமைதியா இருக்கான். இந்த மனம் அமைதி பெறுவதற்கு தான் சிவம். உலகத்திலே மிகப்பெரியது சிவம். அமைதி கொடுத்து பயணிக்கிறவங்க சாமானியமா பயணிக்க முடியாது. ஏன்னா எத்தனையோ ஜென்மங்களை கடந்து வந்திருக்கோம். இந்த ஜென்மத்தினுடைய அமைப்பு நம்மளுடைய ஜீன் அப்படியே அமைஞ்சு வந்துட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா தாத்தா மாதிரி மூஞ்சி, இல்ல அம்மா மாதிரி முகம், செயல்பாடு அவங்க குடும்பத்துல பரம்பரையில யாராவது ஒருத்தர் மாதிரி இருக்கும். ஏன் இப்படி அமையுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜெனட்டிக்கினுடைய அந்த ரெகுலரா அது வந்துட்டே இருக்கும். ஜென்மாக்களையே அது தொடருது. அப்போ இந்த பாவ புண்ணியம் தொடருது. அதனால இந்த பாவத்தை கழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியா ஐயா வந்திருக்கார். அவருக்கு ஏன் அழுக்கு மூட்ட சாமி, மற்றவர்களுடைய அழுக்கை தன் முதுகிலே சுமந்ததனால அவருக்கு அழுக்கு மூட்ட சாமி என்று பெயர். கடைசியில எவ்வளவோ அவர் சொல்றாரு, டே சாமி நான் எவ்வளவு சுமக்கட்டும், எல்லாம் அது வேணும் இது வேணும்னு கேட்கிறாங்க, நான் நல்லா இருக்கணும்னு எவ்வளவே படிக்க மாட்டேங்கிறான்னு கேட்கறதுக்கே கஷ்டமா இருந்தது. காரணம் பல லட்சம் பேர்த்து அவர் வாழ்நாளத்திலே காப்பாற்றிருக்காரு. ஒரு நாளும் தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மினி ரோல அவ்வளவு பெரிய கேக் எடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 500 தான் இருக்கும் அப்பயே. அந்த எல்லாத்தையும் துரத்துவார் ஐயா. காரணம் வரவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த தோட்டத்துல அசிங்கம் பண்ணிடுறது, எல்லாம் பாத்திட்டு பேப்பரை கொட்டிடுறது, எல்லாம் நிறைய குப்பை போட்டுருவாங்க. அடுத்த நாள் எல்லாத்தையும் வார சொல்லுவார், எல்லாத்தையும் எழுத சொல்லுவார். சுத்தமா வச்சிருப்பார் அந்த தோட்டத்தை. இன்னைக்கு மோகன் தோட்டம் ஆகட்டும், பால்கார சாலை ஆகட்டும், பட்டுப்பூச்சி சாலை ஆகட்டும், ஜக்கம்மா கோயில் ஆகட்டும், அங்க கோமைக்காரா இருந்தாலும் எல்லா இடத்தையும் சுத்தம் பண்ணுவார். அடிக்கடி ஒரு கட்டடத்தை கட்டுவாரு, எடுத்துட்டு வருவாரு, மறுபடியும் கட்டுவாரு. ஒரு நாளைக்கு 4 வாட்டி கட்டினா நான் போயிருக்கேன். அவர் பின்னாடியே நடந்தாதான் 30 கிலோமீட்டர் நடப்பாரு. அவர்கிட்ட நான் எல்லாம் எதிர்பார்த்து என்னன்னா, நான் ஒரு காலத்துல தெய்வமா கும்பிட்டு நான் 17 வாட்டி கிரிவலம் போனேன், திருவண்ணாமலைக்கு கிருத்தி முருகன் கோயில் போனேன், மாரியம்மன் கொல்லிமலையில பல ஆண்டுகள் தவம் இருந்தார். எல்லாம் இருந்தும் தெய்வம் என்ன என்பதை உணர முடியல. நம்மளுக்கு சிறு வயதிலிருந்து சாமி கண்ண குத்திரும், இந்த சாமியை கும்பிடு, அந்த சாமியை கும்பிடு, இவரு படிப்புக்கு, இது பணத்துக்கு, இது பணத்துக்கு, இப்படி நமக்கு சொல்லி வச்சிட்டாங்க. ஆனா கடவுள் ஏகத்துக்கு ஒருத்தர் தான். ஒரு புயலோ பூகம்பம் வந்தா அந்த பெருமாள் கோயிலும் பார்க்காது, சிவன் கோயிலும் பார்க்காது, நம்ம ஐயா கோயிலும் பார்க்காது. ஐயா தான் சொல்லுவார், எது இருந்தாலும் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்றதுதான். அதே மாதிரி மனிதனா பிறந்தவன் பிறப்பு இறப்பு மத்தியில தான் வாழ்ந்தாலும், இந்த பிறப்பு இறப்பு மத்தியில வாழ்கின்றவன் எப்படி வாழ்கிறான் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல ஏற்றத்தாழ்வு, இன்ப துன்பம், மேடு பள்ளம், சாதனை சோதனை எவ்வளவு சந்திக்கிறான் மனுஷன். கடவுள் மனிதனா போனாலும் கஷ்டம்தான். எத்தனை சித்தர்கள் வந்தாங்க, இந்த லோகத்தை மாற்ற முடிஞ்சதா? எல்லாம் சுயநலத்தினுடைய விழிப்புலதான் எல்லாமே இருப்பாங்க. தான் முன்னாடி தான் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும், அது கரெக்ட் எல்லாம் கேட்கறது. ஆனால் தான் செய்த பாவத்தை உணரவே மாட்டாங்க. நான் அந்த கோயிலுக்கு போய் செய்தேன், இந்த கோயில போய் பண்ணேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தவிர தனக்கு முன்னாடி என்ன நடந்தது, எது நடந்தது அவங்களுக்கு தெரியறதில்ல. அப்போ பாவங்கிறது எப்படி வருது? பறக்கும் போது ஊனமா குழந்தை பிறக்குது, கண்ணு தெரியாம பிறக்குது, கைகால் வளர்க்காம பிறக்குது,
பிறந்தவொடனே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான், எவனோ ஒருத்தர் பின்னாடி வண்டியில் அடிச்சு அவனுக்கு இதாயிருது. நல்ல சம்பாதியோட வளர்ந்துட்டு இருக்கிறான், என்னுடைய 10 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துறான். இதெல்லாம் எதனால் நடக்கும்? இதுதான் கர்மாங்கிறது. இந்த கர்மாவிலிருந்து எப்படி விடுபடுறது? ஐயா என்ன சொல்றாருன்னா, நீ எதையும் செய்யாம இரு, உன் எண்ணத்துல சுத்தமா வச்சுக்கோ, உண்மையா இரு, ஏமாத்தாம இரு, திருடாம இரு, பொய் பேசாம இரு, அடுத்தவன் பொருளை அபகரிக்காம இரு. இது ஐயாவுடைய மூல தத்துவம், டியூட்டி ஆஃப் ப்ரீவியஸம். உங்களுடைய டியூட்டியில எந்த அளவுக்கு நீங்க உழைக்கிறீங்களோ பாடுபடுறீங்களோ அதுல நிச்சயமா பலன் வராமல் இருக்காது. உலகம் அப்படிதான் இயக்கப்பட்டது. நல்லதுக்குன்னு ஒரு அலைவரிசை இருக்கு, கெட்டதுக்குன்னு ஒரு அலைவரிசை இருக்கு. நல்ல அலைவரிசையை நீங்க பிடிக்கணும்னா சாமானியமா பிடிக்க முடியாது. நீங்க பாடுபட்டு அது நல்லவன் என்கிற பல பேர்த்தினுடைய வாயினால் சொல்லக்கூடிய ஒரு தகுதி வரும்போது அந்த அலைவரிசை தானா வந்து பிடிக்கணும். அது நாம கஷ்டப்பட்டு அது தேடி பிடிச்சு அதை பிடிக்கணும். இது கெட்டது அப்படி இல்லை, டக்குன்னு வந்து ஒட்டிக்கும், உடனே செய்ய வைக்கும், உடனே உங்களை பாவ செயல்களை தூண்ட வைக்கும். இந்த மாதிரி அவ்வளவுதான். ஏன்னா எப்படி வந்து ஒரு உற்பத்தின்னு இருக்கும் பொழுது அழிவுங்கிறது தன்னால வந்தது இந்த லோகத்துல, அதே மாதிரிதான் நல்லதுன்னு வரும்போது கெட்டதுன்னு வந்துருச்சு. இந்த லோகத்துல இயேசுநாதர் உட்கார்ந்தா அவரை சிலுவையில் அறிஞ்சார். அவரு கூட 3ஆம் நாள் உயிர் பிரியும் பொழுது அவர் சொல்றார், பரலோகத்தில் இருக்கும் பரம பிதாவே நீ கூடவா கைவிட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம அழகா சொன்னாரு, எவனா இருந்தாலும் மண்ணுக்கு தானா. இந்த வள்ளலாறு இதுல இருந்து ரொம்ப இதா சொன்னாங்க, அவரு ஜோதி மயமா மாறிட்டாரு. அப்பதான் ஐயாட்ட கேட்க போறேன், டேய் இந்த உடம்பு வளர்ந்துச்சுன்னா அது மண்ணு திங்காம வளராங்க. எப்போ குழந்தை, இளமை, முதுமை இது வரும்போது தன்னால இயற்கை எது எது கொடுத்ததோ பறித்துக் கொள்ளும். இந்த இயற்கை கொடுத்துக் கொள்வதை பறித்துக் கொள்ளும் காலகட்டம் வரைக்கும் நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில உண்மையா வாழ்ந்து பாருங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமா இருக்கும், நம்மளை ஏமாற்றக்கூடிய யாரை பார்த்தாலும் கோபம் வரும். ஏன்னா ஏமாற்று உலகக்கூடிய ஏமாற்றுகளுடைய மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ யாரை பார்த்தாலும் கோபம் வரும். அப்போ நீங்க இந்த பொறுமையும் நிதானமும் உங்களுடைய நடத்தையில நேர்மையும் உங்களுடைய வார்த்தையில உண்மையும் இருந்தால் சத்குரு உங்க வீட்டுல தான் இருப்பார், வேற எங்கேயுமே இருக்க மாட்டார். எத்தனையோ கோயில் இனிமேல் உருவாக்க போகுது. இந்தியாவிலே நம்பர் 1 கோயிலா சத்குரு கோயில் மாறப்போகுது. இது அவர் வாயால வந்தது. 10 ஆண்டுகள்ல இன்னைக்கு எத்தனையோ இடத்துக்கு அவர் பரிமாணம் பண்ணிட்டார். அவருடைய பரிணாம வளர்ச்சி எங்கேயோ போய் நிக்குது. எத்தனையோ மக்கள் மனதில போய் நுழைஞ்சிட்டாங்க. 23 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்க வந்து குழந்தை பிறந்திருக்கு. நானே சில குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்கேன். கேன்சரா இருந்தது கொழுப்பு கட்டியா மாறினது. இதெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது இந்த மிராக்கிளுடைய சக்தியானது நமக்கு ஆச்சரியமும் அதிசயமா இருக்கும். எப்படி ஒரு கொழுப்பு கட்டியா மாறினது? ஒரு பெண்ணுக்கு 14 கட்டி இருந்தது, கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. ஆனா கஷ்டம், கட்டிலாம் பெருசு பெருசா இருக்குன்னாங்க. இதே இடத்துல திருநூறு கொடுத்து அந்த மூளையில போய் வயிற்றுல தடவுமா ஐயா வேண்டிக்கோ அப்படிங்க. அந்த பொண்ணு வயிற்றுல தடவி மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த 14 கட்டியும் 2 கட்டியா மாறிடுச்சு. 2 கட்டியா மாறி இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி அந்த பொண்ணு நல்லா இருக்கு. அந்த பொண்ணுக்கு ஆண் வாரிசு தான் வேணும்னு ராவி பண்ணுது. நீ ஐயாட்ட போ, ஐயா உன்னை அன்று இரவு தங்க வைத்து விட்டால் உனக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு கிட்டத்தட்ட 1ஆவது 2ஆவது படிக்கிறான், 2ஆவது படிப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு பேரு நான் தான் வச்சேன், ஆரியான் பேர் வச்சிருக்கேன். இத மாதிரி ஐயாவுடைய என்ன நினைக்கிறாங்க, கோயில போய் ஒரு அப்ளிகேஷன் போடணும், ரைட்டு இங்க சொல்லியாச்சு, அடுத்த யாராவது இருக்காங்களான்னு தேடுவாங்க, அங்க போய் போடுவாங்க. எத்தனை கோயில போட்டாலும் சரி, சித்தர்கள் சொன்ன மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை மறக்காம இருக்கணும். தெய்வம் ஒன்றென்று அறிய வேண்டும், அது உண்டென்று உணர வேண்டும் என்று அவையார் சொன்ன மாதிரி தெய்வம் ஒன்றுதான். நான் நம்ம சிவபுராணம், கதபுராணம், தேவி புராணம், விஷ்ணு புராணம், மகாபாரதம், ராமாயணம் அத்தனை என்ன வானத்திலிருந்து இறைவன் எழுதி போட்டானா? கிடையவே கிடையாது. மனிதர் எழுதுகிற கதாபாத்திரத்திற்கு உருவ வச்சு கும்பிடுறோம். ஆனா
சித்தர்கள் சொன்ன சிவம் வேறு, மாயா வேறு, அதே மாதிரி உற்பத்தி வேறு. அழிவுங்கிறது உற்பத்தி அங்கேயே இருக்கு. அது பேர் தான் பிரம்மம். அது பேர் தான் பிரம்மம். அகத்தியர் சொன்ன ஒரு தெய்வத்தை வணங்கணும்னா மிகப்பெரிய ஒரு இதா இருக்கணும். அவர் சொல்றாரு, தாயும் தந்தையும் புணரும் போது கருக்குடித்து வந்த நாதனை என்னாலும் வணங்கி நெல்லு. கோடான கோடியில் ஒரு திருடனுக்கு தெரியுமப்பா, என் மக்களாக இருந்தால் அறிந்து பாரு. அப்ப தாயும் தந்தையும் புணரும் போது வந்தது யாரு? நாமதான். நமக்குள்ள இந்த ஆத்ம சக்தி இருக்கிற வரைக்கும் இறைவன் நம்மிடம் இருக்கிறான். நாம உணராமல் ஏன் இருக்கிறோம் என்றால், நம் மனம் இங்க அந்த மனதிலே பலவிதமான மோசமான சிந்தனைகள், ஆசை, பொறாமை, பேராசை எல்லாம் போட்டு அது அப்படியே மூடி இருக்கு. அந்த விளக்க, ஆத்மாங்கிற விளக்க மூடி இருக்கு. அதனாலதான் பற்றற்று இருக்க வேண்டும். பற்றற்று இருக்க முடியாது. நான் ஏத்துக்கிறது ஐயா ஏத்துக்கவே மாட்டேன். பற்றற்று இருக்க வேண்டாம். ஆனால் உன் குழந்தைகளை, உன் பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய எண்ணங்கள் உனக்கு வலுவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வலி அங்க பிறக்குது. ஆனா இவன் நினைக்கல, தன்னைத்தானே நொந்துக்கிறான். நொந்து 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 என்ன பண்ணான்? மீண்டும் கீழே விழுந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு பலம் இழந்தவனா இருக்கிறான். அப்போ தன் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளணும். விவேகானந்தர் சொல்ற மாதிரி விவேகம் வேண்டும், தன்னம்பிக்கை வேண்டும். இதெல்லாம் இறைச்செயலினுடைய ஒரு அம்சம். எங்க போய் கும்பிட்டாலும் சரி, எங்க போய் வணங்கினாலும் சரி, இறைவன் எங்க இல்லை. தூணிலும் இருப்பான், துருவிலும் இருப்பான்கிறான். அப்ப இறைவன் எங்க இல்லை? அணுவிலும் அணுவாக இருப்பான் அப்படிங்கிறான். அப்ப எங்க அணு இல்லை? எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு மாடு சாணம் போட்டு 2 நாள் ஆச்சுன்னா அதுலயும் பூச்சிகள் வருது. அப்ப எங்க எந்த இதுல இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? தெய்வம் எங்குமே இருக்கிறார். ஆனா சரி, எல்லா தெய்வமே இருக்காங்க. அப்ப குருமார் மட்டும் நாம ஏன் வணங்கணும்? குருமார்கள் யார்? அவர்களை ஏன் வணங்க வேண்டும்? அவர்கள் இந்த லோகத்திலே இந்த வாழ்க்கையினுடைய ரகசியங்களை அறிந்து வைத்திருப்பாங்க. இந்த பக்கம் போகாதா, நம்ம அடிக்கடி நடக்குது, போய் மாட்டிக்குவேன், இப்படி போய்க்கலாம் அப்படின்னு இழுத்து விடுவாங்க. எவ்வளவு பெரிய அம்சம்! இப்படி போய் விழுந்துடாத பள்ளத்துல தூக்கிறதுக்கு அங்க ஆள் இல்லை. இங்க போ, பள்ளமே இல்லை, நல்லா இருக்கு, போ, இந்த பாதையில போ. அந்த வழிகாட்டி, வழிகாட்டி இல்லாமல் இந்த லோகம் இல்லை. சிவபுராணத்துல நந்தி சொல்ற, குருவே சிவம் என்று கூறினான் நந்தி அப்படின்னு வரும். அப்போ குருதான் எல்லாத்துக்கும் மேன்மைப்பட்டு இருக்கு. அங்க இருந்து துர்வாசகர் வந்தா மும்மூர்த்தி கைகட்டி நிக்கணும், 3 தேவிமார்களும் கைகட்டி நிக்கணும். துர்வாசகர் இந்த பிரபஞ்ச சக்தியில மிகப்பெரிய ஒரு சக்தி வாங்கியிருக்கார். யாருக்கு சாபம் விட்டாலும் அந்த சாபம் இரட்டிப்பு பலமாக அவருக்கு வந்துவிடும். அப்போ சிவனும் ஓடி விடுவாங்க. அதனால துர்வாசகர் கண்டாலே எல்லாருமே மரியாதை கொடுப்பாங்க. அப்படி ஒரு போட்ட சக்தியை படைச்சிருந்தார். அதே மாதிரி பிருகு முனிவர், அவரும் இந்த சிவம்ங்கிறது அமைதியை நோக்கி பயணிக்கும் போது எக்ஸ்ட்ரானரி சூப்பர் நேச்சுரல் பவர் அவங்க உடம்புக்குள்ள வந்துருது. அதனாலதான் பிரம்மாட்ட வரும்போது பிரம்மா கண்டுக்காம இருக்கும்போது உனக்கு கோயிலே இல்லைன்னு சாப்பிடுறான். சிவன் கிட்ட வரும்போது சிவனுக்கு உனக்கு போற உரிமை இல்லைன்னு சாப்பிடுறான் பிருகு முனிவர். அதே விஷ்ணு வந்து நெஞ்சி ரெட்டி வச்சோடனே உனக்கு ஆலயங்கள் எல்லாம் பிரமாதமா இருக்குன்னு அவரு கூறாரு. ஆனால் விஷ்ணு ஏற்றி வச்சு லட்சுமி கோச்சிட்டு போயிடும். அவங்களே நிம்மதியா சேர்ந்து வாழல. அதை பார்த்துங்க. இறைவன் முதல் சம்சாரம் யாரு? சிவபெருமான் முதல் சம்சாரம் தாட்சாணியோட வாழவில்லை. அந்த தாட்சாணி இறந்து விடுகிறார். தன் மாமனாரை இவனை வீரபத்திரனுடைய அவதாரம் எடுத்து மாமனாரை கொள்றான். மாமனார் தலை சீவப்பட்டது. ஆனா மாமனாருக்கு ஆட்டுக்கரையை வைக்கிறான். ஆனா தன் மனைவி தாட்சாணியை காப்பாற்ற முடியல அவரால். நீங்க எல்லாம் கதையினுடைய அம்சம். நான் இதெல்லாம் எப்படின்னா, ஒரு காலத்துல தெய்வம் தான் பெருசு, இவரையே சோதிக்க போனவன் தான் நான். யார் ஒரு மனுஷன் வந்து எப்படி சக்தியா வர முடியும்? இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய ஒரு அம்சமா எப்படி வர முடியும் அப்படின்னு இவர் சோதிக்க போனோம்னா தியானம் பண்ணி இவரை வலுக்கட்ட எனக்கு சில சக்திகள் இருந்தது இவரை இழுத்து போடுற அளவுக்கு. ஆனா பக்கத்திலே சுத்தி இருந்து சாமி இது இங்க சுத்தப்பட்டு வராதா அப்படின்னா அன்னையிலிருந்து தியானமே பண்ண முடியல. என்னால என் கண்ணு முன்னாடி போய் மறைஞ்சி பின்னாடி வந்தார். மனவர்கள் பார்த்தேன், காற்றை நிறுத்தி சுழல் காற்றை நிறுத்தி அது வேளாண் பார்த்தேன். கண்ணு தெரியாத கிணத்துல குதிக்க சொல்லி கண்ணு தெரிஞ்சு வந்தான். ஆழ்வலங்காரனை 8 வச்சா ஓடி போய் நின்னான். என்ன இது? இது இறை அம்சமா என்ன?
எப்படி வந்தது இந்த சக்தி இவருக்கு? ஒவ்வொரு நிமிஷமும் அவரை யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பார். எங்கேயோ நடக்கிற விஷயங்களை இங்க சொல்லுவாரு. முதல் சென்னையில சுனாமி வந்த பொழுது எங்க கிட்ட அப்ப எல்மன் மலையில இருக்காரு. அப்ப சொல்றாரு, காலையில எழுந்திரிச்சட எல்லாம் சென்னை தண்ணியில மூழ்குது, இங்க என்னடா ஆடுது பாடுது நக்குது, நீங்க வரீங்க போகலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போய் ஒரு கடை டீ குடிக்கும் போதுதான் பேப்பர்ல தெரியுது, சுனாமி சென்னை தாக்குதல், சென்னை நிலக்கிடல். அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி அந்த கைக்கிழதுல இருக்கு. ஒரு வாட்டி என்ன சொன்னாரு, டே சாமி எல்லாம் ஊரு போய் சேருங்களா. என்ன சொல்ற, ஆந்திரால பாலத்துல போயிட்டு இருக்கிறா ட்ரெயின், டே கவுந்துருக்கிறா ட்ரெயின், 30 பணங்கள் வந்துடுறாங்க. சரி எங்கேயோ நடக்குதாக்குது அப்படின்னு போய் பார்த்தா, அன்னைக்கு அந்த கைக்கில ஆந்திரா ட்ரெயின் விஜயவாடா பாலத்தை கலக்கும் பொழுது ட்ரெயின் கவர்ந்து 30 பிணம் மிதப்பு போட்டுருக்காங்க. இவர் என்ன சொல்றாரோ அது வருது. ஒரு நாள் நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது சொல்றாரு, கருப்பு சேலை கட்டிட்டு ஒரு மாயமா வருது, பாவம் குடும்பத்துல பிரச்சனை, வயக்காட்டு மேல அப்படியே நடந்து வருது அப்படின்னா. ஒரு 5 நிமிஷம் வச்சு கருப்பு சேலையோட ஒரு லேடி வந்து நிற்கிறாங்க. நான் சொல்லுல மாரியம்மா வந்துருச்சு பாரு அப்படின்னா. என்ன மாரியம்மா, என்ன சாமி சொல்றது, எல்லா பணத்தை வாங்கிட்டு கடைக்கார முன்னால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு அது வருத்தப்படுது. அம்மா மாரியம்மா, உன் ஆசைக்கு நீ வாங்கிட்டு அது நான் கொடுக்க முடியுமா அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாலும் தெரியல, ஒருத்தர் என்னடான்னாரு, உன் பேக்கெட்ல 12 தாள் இருக்காது எவ்வளோ அப்படின்னா. அவன் ஜோப்பில் விட்டு எல்லாம் இருக்கிறான். உள்ள பார்த்தா 10 100 தாள் இருந்தது. சாமியே 10 தான் இருக்குன்னா, இன்னும் 2 இருக்கு உள்ள தேரலாம் அப்படின்னு. அப்போ இங்க ஒரு பாக்கெட் வச்சிருக்கான், இங்க ஒரு பாக்கெட், இங்க ஒரு பாக்கெட், அதுல 100 ரூபாய் இருக்கலாம். 12 தாள் எடுத்தான். 12 தாள் எடுத்துட்டு அப்படியே அந்த மாரியம்மா கையில கொடு அப்படின்னா. மாரியம்மா கையில கொடுக்குறாரு. கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சொல்றாரு, சாமியார்லாம் இலக்காரமா போச்சு, சொட்ட மண்டா வரா ஒருத்தன் கொண்டாடிட்டு திட்டு வாங்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பணத்தை வாங்கிட்டு அந்த மாரியம்மாட்ட சொல்றாரு, மாரியம்மா அடுத்தவன் காசு நமக்கு எதுக்கு மாரியம்மா, கொடுத்துரு அப்படிங்கிற. கொடுத்துட்டு அவனுக்கு பார்த்து என்றா அப்படிங்கிறார் என்றார். இது இந்த டிரான்சாக்ஷனால அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் யார் மூலியமாவது போக்குறாரு. அவன் பாருங்க எப்படி பேர் செய்யறாரு. அதுக்கப்புறமா அந்த பெண்ணை சந்திக்கும் போது அதனுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பள்ளப்பட்டியில பாத்தீங்கன்னா அந்த கார்னர்ல எல்லாம் ஐயா போட்டோவா வச்சிருப்பான், தள்ளுவண்டி தான். அவன் சில்லி போடுறான், பாடுபடுறவனுக்கு ஐயா பக்கத்திலே நிற்பாரு. சமீபமா ஒரு 10 நாள் முன்னாடி அவனை சந்திச்சேன். அவன் ஆரம்பத்துல இருந்து நான் ஐயா கூட இருக்கும்பொழுது நான் பார்த்தேன். அவன் எது வாங்கிட்டு வந்தாலும் ஐயா வேண்டான்னு சொல்ல மாட்டார். அவன் மேல அவ்வளவு பிரியம். அவன் சில்லி போட, அவன் இன்னைக்கு எவ்வளவு சில்லி போடுறான்னா ஒரு நாளைக்கு 150 கிலோ போடுறான். மெட்ராஸில் கூட சென்னையில் கூட அவன் ஓடாது. 150 கிலோ போடுறான். ஒரு நாளைக்கு 60,000 ரூபாய்க்கு மேல விற்கிறான். எனக்கு 3000 வந்து 4000 ரூபாய் வருமானம் வந்ததுங்கிறான். ஒரு சாதாரண சில்லி போடுறான், அவனுக்கு இப்படியா? நான் அப்ப அவனே தான் சொன்னான், ஒரு நாள் ஐயா நான் சில்லி போட்டு கஷ்டமா இருந்தான், எல்லாம் சில்லி போடுறது காசு இருக்காது, வெளியே கந்துக்கு வாங்கி போடுவேன். அப்ப ஐயா கார் வந்து, அப்ப ஐயா வந்து நாமக்கல் கரூர் இப்படி வருவார். கரூர் வரும்போது அவனை வண்டியில உட்கார்றாங்க. சாமி அவன் கடைகடன் கூட பார்க்கல, ஐயா கூப்பிட்டு ஏறி உட்காந்துட்டான். கடையை அப்படியே விட்டுட்டான். கடையை அப்படியே விட்டுட்டு வந்தோன்னு அவனுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் யாரும் வந்து அந்த கடையை நடத்துறாங்க. சரி அவன் சாமியோட போயிட்டான், நாமளாவது வியாபாரம் பண்றாங்க. சாயந்தரம் வராது. வந்தோன்னா அவன் நண்பனை கூப்பிட்டு எவ்வளோ விஷயம் வச்சுருக்கேன், நான் கட்டி வச்சிருக்கேன், புறா அப்படின்னு வாங்கிட்டு போறாரு. புறா வாங்கிட்டு போயிட்டு அங்கே கணக்கம்பட்டியில கோவன் சாலையில உட்கார்றாரு. அப்போ ஒருத்தன் வந்து, சாமி சூட்கேஸ் கொண்டு வந்திருக்க சாமி உங்களுக்காக, அப்படியே வேடா சாமி. அவன் மீன்காரனை கூப்பிட்டு, டேய் சாமி உன் காசை நான் எடுத்துக்கிறேன், அந்த பெட்டியை நீ எடுத்துட்டு போற. அவன் எதுவுமே மறுப்பு தெரிவிக்கல. சரி சாமி சொன்னா வேற வாக்கு. ஏன்னா சாமியினுடைய அருமையை பார்த்தான். அவன் கைகால் வராம இருந்தப்போ
சாமி ஒரு தட்டு இழுத்து ஒரு தட்டை தானே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்ப ஐயா அம்மாவையா இருப்பான். அதனால ஐயா சொல்றது வேத வாக்குன்னு சொல்லிட்டு பெட்டியை எடுத்துட்டு போயிருக்கான். அந்த பெட்டியை வீட்டில் போய் திறந்து பார்த்தா 6 லட்சம் ரூபாய். அப்போ ஐயானால எதுவுமே செய்ய முடியும். ஆனா நாம நம்பிக்கை ஒரு இடத்துல வைக்கிறோமா? இப்படித்தான் குலதெய்வத்தை போவோம். குலதெய்வம் வந்து எவனுக்குமா கூட நிக்காது மட்டும் வச்சுங்க. ஏன் நிக்காது நான் அடிச்சு சொல்லுவேன். எவன் அண்ணன் தம்பி பொண்டாட்டிகளோ திட்டிக்கிறாங்க, சண்டை பண்ணிக்கிறாங்கன்னா குலதெய்வம் நிக்காது. குழந்தை வாழ்வதற்காக குலதெய்வம். நீயே அடிச்சு திட்டிட்டு இருந்தீங்கன்னா அவன் திட்டவங்க அங்க போய் என் அண்ணாகாரன் இப்படி பண்ணான்னு சொல்லுவான். இவன் என் தம்பிகாரன் பண்றாரு. அப்புறம் குலதெய்வம் எங்க நிற்கும்? அதனால குலங்கள் ஒன்று சேர வேண்டும் என்றால் சித்தாந்த புருஷர்களை நம்புங்க. அவங்களால முடியாது எதுவுமே இல்லை. இந்த எங்க குலதெய்வத்தை நான் கட்ட 100-150 வருஷம்